இது சாதாரண விஷயம் தானே, இதுக்கே நீ இவ்ளோ ரியாக்ட் பண்ற அப்படின்னு நீங்களோ இல்ல உங்களை பார்த்து உங்க பார்ட்னரோ கேட்டா ப்ராப்ளம் பிரசன்ட் சிச்சுவேஷன் இல்ல, அது எங்கேயோ இருக்கிற இமோஷனல் வூண்ட்ல இருக்கு. வணக்கம். ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 10. உங்களுக்கு எப்பாவது தோணிருக்கா இது சின்ன விஷயம் தானே, ஆனா நான் ஏன் இதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றேன்னு? சில நேரம் ப்ராப்ளம் பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது இல்ல, அது நம்மளோட இமோஷனல் ட்ரிகர்ஸ்ல இருக்கு. ட்ரிகர்ஸ் நம்மளோட வீக்னஸ் கிடையாது, அது எப்பவுமே நம்மளோட அன்ரிசால்வ்டு எக்ஸ்பீரியன்ஸஸை டச் பண்ற சிக்னல்ஸ் தான். நம்ம பிரெயினோட அமிக்டாலா த்ரெட்டை டிடெக்ட் பண்ண உடனே பாடியை சர்வைவல் மோடுக்கு கொண்டு போயிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம், வித்ட்ரா பண்ணுவோம், அழுவோம், பயங்கரமா ஷட் டவுன் ஆயிடுவோம். ஆனா அவேர்னஸ் வந்தா தானே ரெகுலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப ஹானஸ்ட் அண்ட் ரொம்ப சிம்பிள். ரீசெண்டா உங்க பார்ட்னர் கூட நடந்த ஒரே ஒரு இன்சிடென்ட் நினைச்சுக்கோங்க. ஹர்ட் பண்ணது அந்த இன்சிடென்ட்டா இல்ல அந்த இன்சிடென்ட்டுக்கு உங்களுக்குள்ள இருந்த ஒரு இமோஷன் வந்திருக்கும்ல, அதுவான்னு கேட்டு பாருங்க. நான் முக்கியம் இல்ல, என்னை யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க, நான் எல்லாத்துக்கும் போதுமானவளா இல்ல அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்ல எது உங்களோட ட்ரிகர்னு கேளுங்க. ஏன்னா ஹீலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எப்போ நீ தான் என் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இந்த ரியாக்ஷன் எனக்கு என்ன சொல்ல வந்துச்சு அப்படிங்கிற அவேர்னஸோட அதை வாட்ச் பண்ணீங்களாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். இன்னைக்கு உங்களோட சேலஞ்ச் உங்களோட பெரிய ரிலேஷன்ஷிப் ட்ரிகரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது என்ன ஃபீலிங்கை கொடுக்குது அப்படிங்கறத எழுதுங்க. ஏன்னா அவேர்னஸ் வர வரதான் இமோஷனல் ஃப்ரீடமே கிடைக்கும். அன்புடன் பவித்ரா.